வெல்கம் டு சன்காஸ். நம்ம இன்றைக்கி வந்துட்டு டொயோட்டாவில் ஃபார்ச்சுனர் வந்திருக்கோம். 2010 மாடல், 2 ஓனர். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1,45,000 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ரன் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் வந்து 2010க்கு டொயோட்டா ஃபார்ச்சுனர், அதாவது டொயோட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கிலோமீட்டரே கிடையாது. இப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. இந்த வரைக்கும் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9,70,000 நம்ம கோட் பண்ணுறோம். ப்ரைஸ் வந்து நேஷியபிள் தான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 5 to 6 lakhs வரைக்கும் வந்து லோன் அப்படிங்கிறது வண்டி நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம். இப்போ ப்ரொஃபைலை பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வேரி ஆகும். 4 வீல் டிரைவ் ஆப்ஷன்ஸ் வந்துடும், டச் ஸ்க்ரீன் செட்டு வந்துடும். ஒரு பெரிய வண்டிங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் செக்மெண்ட்டில் இந்த வண்டி அடிச்சுக்கிறதுக்கு ஒரு வண்டியே கிடையாது. ஒரு அருமையான வண்டி. ஸோ இப்போலாமே பார்த்தீங்கன்னா டொயோட்டா ஃபார்ச்சுனர் எல்லாமே போயிட்டிங்கன்னா புதுசெல்லாம் எடுத்தோம்னா 50 lakhs மேலே தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான வண்டி நம்ம எடுத்து வந்திருக்கோம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் ப்ளஸ் எக்ஸ்ட் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ கைஸ், வண்டியோட ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு ஸ்க்ராச்சோ டியூட் விண்டு பெருசாக பார்க்க முடியாது. ஒரு கிரே கலர் வண்டிங்க, பார்க்கவே நல்ல ஒரு லுக்கில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேலே ப்ரொஜெக்டிவ் ஹெட்லாம்ப்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஃபாக் லேம்ப் அப்படிங்கிறது வருங்க. நார்மல் ஹாலஜன் ஃபாக் லேம்ப் அப்படிங்கிறது வரும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் லுக்கு ஒரு மேசிவான ஒரு மான்ஸ்டர்ஸான ஒரு லுக்கில் இருக்குது. ஸோ அப்படியே சைடில் வந்துட்டோம்னா உங்களுக்கு 4 வீலுக்குமே அலாய் வீல்ஸ் அப்படிங்கிறது வந்துடுங்க. டொயோட்டாவோட ஒரிஜினல் அலாய் வீல்ஸ் வந்துடும். அதுவும் இந்த பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு வண்டியை வேறு லெவலில் எடுத்து காமிக்குது. ஒரு மான்ஸ்டர்ஸான லுக்கு தான். டயர் சைஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு பெரிய வீலு, 4 வீல் டிரைவுக்காக இருக்கட்டும், அட்வென்ச்சர்ஸாக இருக்குங்க வண்டி ஓட்டுறக்கே. உள்ள ஏரியாவுக்கு வந்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் வண்டி. ஸோ பின்னாடி வண்டி வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு கேமரா அப்படிங்கிற அந்த ரிவர்ஸ் கேமரா வந்துடும். இந்த 4 வீல் டிரைவுக்கான பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் லுக் இதுதான். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்க்ராட்சோ ஆடியோ டென்ட் எதுவுமே பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு வண்டி. ஸோ இந்த பக்கமும் பார்க்கலாங்க, டீசல் வேரியண்ட்டு. ஸோ இந்த பக்கமும் பெருசாக எந்த ஒரு அடியுமே பட கிடையாதுங்க. இப்படி இன்டீரியர் பார்த்துடலாம். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 விண்டோக்குமே உங்களுக்கு பவர் விண்டோ ஆப்ஷன்ஸ் வந்துடும். கீழே மேட் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷன் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏசி வெண்ட் அப்படிங்கிறது வந்துடும். பின்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பேர் அப்படிங்கிறது கம்ஃபர்டபுளாக உட்காரலாங்க. ஸோ எந்த ஒரு 7 சீட்டுமே இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கிடையாது பின்னாடி. ஸோ இங்கே 3 பேர் தாராளமாக உட்காரலாம். ஸோ லெக் ஸ்பேஸாக இருக்கட்டும், ஹெச் ஸ்பேஸாக இருக்கட்டும், உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு இருக்குங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயும் பார்க்கலாம், பவர் விண்டோ ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ ஏர்பேக் அப்படிங்கிறது வந்துடுங்க. எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ எஃப்எம், ஏசி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேட் போட்டிருக்காங்க, மாடல்ஸ் மேட்டு. இந்த 4 வீல் டிரைவுக்கான அந்த கியர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரிங்கில் ஏர்பேக் அப்படிங்கிறது வந்துடும். ஏசி, எஃப்எம் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. டச் ஸ்க்ரீன் செட்டிங் அது எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷன்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கைஸ், இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. 2010 மாடலு, 2 ஓனர், டொயோட்டா ஃபார்ச்சுனர், 4 வீல் டிரைவு, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. வெறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,45,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 2010 மாடலுக்கு டொயோட்டாக்கெலாம் ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் தான். நல்ல ஒரு கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வரும். 4 வீல் டிரைவ், உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் செட் போட்டிருக்காங்க. வெளியே உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்துடும். 4 வீல் டிரைவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்ப்ஸ் எல்லாமே வந்து 2010 மாடலே பாருங்கள், உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்ப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எல்லாமே நீங்கள் வந்து டொயோட்டா ஃபார்ச்சுனர் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு above 50 lakhs எப்படி வந்துடுங்க. ஸோ இப்போ இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ண ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9,75,000 நம்ம கோட் பண்ணுறோம். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகோஷியபிள் தான். லோனும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டிக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாங்க. 5 to 6 lakh வரைக்குமே வந்து லோன் அப்படிங்கிறத வாங்கி தரலாம். உங்கள் ப்ரொஃபைலை பொறுத்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வேரி ஆகுங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் எக்ஸாக்டாக அந்த அமௌண்ட்லாம் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் இந்த ஸ்கிரீன் தெரிய நம்பருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ்.